ஹலோ கைஸ், வெல்கம் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் மாங்காய், வரமிளகா, பச்சை மிளகா, காரத்துக்காண்டி எடுத்துருக்கேன், ஆனியன், அடுத்ததாக கடலைப்பருப்பு. இந்த மாங்காய் சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் மாங்காய் சாதம் பண்ணால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்துகிட்டு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வேர்க்கடலை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பச்சை மிளகா காரத்துக்காக நான் ஒரு ஹாஃப் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கப் ரைஸ்க்கு இந்த ஹாஃப் வெங்காயம் போதுமான அளவு. இதை நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா பிங்கிஷ் ஆகணும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாங்காய் சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸியானதான். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாங்காவை தோல் நீக்கிட்டு நான் திருவுறதில் போட்டு திருவி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இந்த மாங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணோடனே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இது கூடவே நம்ம மிளகாத்தூள் லைட்டாக ஒரு சிட்டிகை போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட்டும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைட்டாக மாங்காய் போட்டோன்னே எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாடு இருக்கும் இல்லையா, ஸோ அதை போட்டு நம்ம இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போது இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இது நீங்கள் மாங்காய் தான் போட்டிருக்கீங்கன்னே தெரியாது, லெமன் ரைஸ் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் ரெடி ஆகிடுச்சு. டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.